அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, முஸ்லிம்களாகிய எம்முடைய அடிப்படை அகீதா அல்லாஹுவை நம்புதல், அல்லாஹுவை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுதல் என்பது எம்முடைய அகீதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியாக இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. படைத்த ரஹ்மானை நாங்கள் எந்த அளவுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்கின்றோமோ அந்த அளவுக்குத்தான் அல்லாஹுக்கு இணை வைப்பதை விட்டு நாங்கள் தூரமாக இருப்போம். படைத்த ரப்புடைய நம்பிக்கையிலே ஆட்டம் காணுவோமாக இருந்தால் எம்மை அறியாமலேயே ஷிர்க்குடைய வார்த்தைகள் நம்முடைய நாவிலே வந்துவிடும். படைத்த ரப்பை பற்றிய உறுதியான நம்பிக்கை நம்முடைய அடி மனதிலே பதிய வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் அடிக்கடி அல் குர்ஆனிலே இந்த நம்பிக்கையை சொல்லித் தருகிறது. அல்லாஹை பற்றிய வல்லமைகளை அல்லாஹ் அடிக்கடி குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். ஏதாவது ஒரு வரலாறை அல் குர்ஆனிலே சொன்னால் அல்லாஹ் அந்த வசனத்தை முடிப்பது அல்லாஹ்வுடைய வல்லமைகளை சொல்லிதான். ஏதாவது இஸ்லாமிய ஒரு சட்டத்தை அல்லாஹ் முன்வைத்து பேசும்போது கடைசியாக அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்லித்தான் அல்லாஹ் அந்த குர்ஆன் ஆயத்தை முடிப்பான். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹுவை ஒருவன் முழுமையாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பேரளவிலே நாங்கள் முஸ்லிம் மதரசாவிலே ஆமன்து பில்லாஹி என்று பாடமாக்கி இருக்கிறோம். வரிசையாக சொல்ல முடியும் என்பதற்காக ஒரு மனிதன் உண்மையான மூமினாக முடியாது. நம்பிக்கையில் அசைந்து கொடுக்காதவனாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக பல இடங்களில் சொல்லி தந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 6வது அத்தியாயத்துடைய 59வது வசனத்திலே அதை இன்னும் ஒரு வகையிலே சொல்லி காட்டுகின்றான். வ இன்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவான அறிவுகள் அனைத்தும் அல்லாஹ்விடம் தான் இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மறைவான அம்சங்களும் அந்த ரப்புல் ஆலமீனுக்கு மட்டும்தான் தெரியும். லா யஅலமுஹா இல்லாஹு, அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் அதனை சொல்ல முடியாது. சுப்ஹானல்லாஹ். இதனை நாங்கள் வெறுமனே வார்த்தை அளவில் சொல்வதல்ல, வெறுமனே தர்ஜுமாவே வாசிப்பதல்ல, அகீதாவில் ஒரு பகுதியாக நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் மறைவான அம்சங்கள் தெரியாது. தரையிலும் கடலிலும் இருக்கும் அனைத்து ரகசியங்களும் அல்லாஹுக்கு மாத்திரம் தான் தெரியும். எந்த அளவுக்கு அல்லாஹுக்கு தெரியும் தெரியுமா? வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. சுப்ஹானல்லாஹ். ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுவதாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு தெரியாமல் இருக்க முடியாது. வலா ஹப்பத்தின் ஃபீ துலுமாத்தில் அர்ள், கடுமையான இருளின் நேரத்தில் ஒரு காய் மரத்திலிருந்து கீழே விழுகிறது. இல்லா ஃபீ கிதாபின் முபீன், படைத்த ரஹ்மானுடைய ஏற்பாட்டில் இல்லாமல் அது விழமாட்டாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் நம்முடைய ரப்புடைய அறிவு, நம்முடைய ரப்பின் அதிகாரம் இதுதான், அல்லாஹ்வுடைய ஆற்றல் இதுதான் என்பதை அல் குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு வலா யாபிசின் இல்லா ஃபீ கிதாபின் முபீன், ஒரு காய்ந்த பழமாக இருந்தாலும் ஒரு பச்சையானதாக இருந்தாலும் அது கீழே விழுவது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் தான். அல்லாஹ்வுக்கு தெரியாமல் அது கீழே விழமாட்டாது என்பதை அல்லாஹ் சொல்லி தருகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் ஒருவருடைய காதோடு சேர்த்து ஒரு ரகசியத்தை பேசுகிறோம். யாருக்கும் தெரியாத இடத்துக்கு அழைத்து கொண்டு பேசுகிறோம். யாரும் பக்கத்தில் இருக்கிறார்களா என்று பார்த்துட்டு கதைக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், இதை நான் தெளிவாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், இதை நான் தெளிவாக அறிகிறேன். நீங்கள் யாருக்கு மறைத்து சொன்னாலும் அது எனக்கு தெரியாமல் போக மாட்டாது என்பதை அதுக்குள்ள அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு செய்த உபதேசத்திலே யா புனைய, அருமை மகனே என்று தந்தை மகனை அழைத்து சொல்கிறார். இன்னக இன் தகு மிஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின், ஒரு கடுகு மணியளவு ஒரு பொருள் வானத்திலோ பூமியிலோ எங்கிருந்தாலும் அது அல்லாஹ்வுக்கு தெரியும், அதனை அல்லாஹ் கொண்டு வருவான். இன்னல்லாஹ லதீஃபுன் ஹபீர், அல்லாஹ் மிக நுணுக்கமானவன் என்பதை சூரா லுக்மான் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே போல 31வது அத்தியாயம் இதிலே அல்லாஹ் தஆலா சொல்லும் போது மறைவானவைகள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு தெரியும் என்றால் 5 செய்திகள் அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்கிறான். இது உலகத்தில் யாருக்கும் தெரியாது அல்லாஹுவை தவிர. வமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, 5 செய்திகள் அல் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அதில் ஒன்று என்ன தெரியுமா? நாளைக்கு என்ன நடக்கும். ஒமா தத்ரி நஃப்சுன், எந்த ஆத்மாவுக்கும் தெரியாது, எந்த ஒரு மனிதனுக்கும் சொல்ல முடியாது நாளைக்கு என்ன நடக்கும். மனிதன் திட்டம் போடலாம், ஆலோசனைகளை செய்யலாம், ஏதாவது ஒரு முயற்சி செய்யலாம், உறுதியாக என்ன செய்வேன் என்பதை அவனால் சொல்ல முடியாது. இதுதான் நம்முடைய அகீதா. சுப்ஹானல்லாஹ். விதியை நம்பி இருக்கிறோம், நாங்கள் கலா கதரை நம்பி இருக்கிறோம், எந்த ஏற்பாட்டையும் நாங்கள் செய்வோம், அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து எந்த முயற்சியையும் செய்வோம். ஆனால் உறுதியாக இதைத்தான் செய்வேன், இன்னதுதான் நடக்கும், எதிர்பாருங்கள் இது நடக்கும் என்று சொல்வதற்கு எந்த அதிகாரமும் அல்லாஹ் ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு மனிதனுக்கு கொடுக்கவில்லை. அவன் அதை மீறி பேசுவானாக இருந்தால் இஸ்லாத்துடைய அடிப்படை கொள்கையிலிருந்து தூக்கி வீசப்படுகிறான். கலிமா சொன்ன முஸ்லிம் இந்த வார்த்தையை பாய்ப்பதை நாங்கள் சர்வசாதாரணமாக காணுகிறோம். 22ஆம் தேதி எதிர்பாருங்கள், இவர் இருப்பார், இன்னது நடக்கும். ஒமா தத்ரி நஃப்சுன் பிஅய்யி அர்லின் தமூத், எந்த இடத்துல என்ன நடக்கும், எங்கு யாரும் மௌத்தாகுவார், என்ன நாளைக்கு நடக்கும் என்பது அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்கும் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு கூட தெரியாது. யுத்தத்திலே பல்லுடைக்கப்படுகிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிந்ததா? உடைக்கப்படும் வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியாது. எத்தனையோ சம்பவங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலே நடந்ததை நாங்கள் காணுகிறோம். அல்லாஹ் அறிவித்து கொடுத்ததை தவிர ரசூலுல்லாஹ்வுக்கு மறைவானவைகள் தெரியாது. இதுதான் நம்முடைய அடிப்படை அகீதா என்பதை நாங்கள் தவறாமல் நம்முடைய அடி மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அன்பான சகோதரர்களே, இப்ப நாங்கள் எதிர்க்க இருக்கக்கூடிய தேர்தல் களம் இன்னும் 2 நாள் அதனுடைய முடிவுகளை நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த அகீதாவுடைய உறுதி இல்லை என்றால் ஒருவன் ஈமானை விட்டும் தடம் புரண்டு விடுவான். இதற்குத்தான் இந்த அடிப்படை நம்பிக்கை உள்ளத்தில் நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தல் என்பது நம்முடைய உரிமை. அதற்கு இஸ்லாம் நமக்கு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறது. எமக்கு நீதமான, எம்மை ஆட்சி செய்யக்கூடிய, நீதமாக செயல்படக்கூடிய, எந்த விதமான அநீதமும் செய்யாத ஒருவரை நாங்கள் தெரிவு செய்வதற்குரிய அதிகாரத்தை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. எம்மால் முடியுமான அளவுக்கு நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும். இருப்பவர்களில் யார் திறமையானவர், யார் அநீதம் இழைக்காதவர், யார் நேர்மையாக நடப்பவர், அவர்களை தெரிவு செய்யலாம். அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறது. இன்னார் வந்தால் இது நடக்கும், எதிர்பாருங்கள், இப்படித்தான் நடக்கும் என்று சொல்வதற்கு ஒரு மூமினுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. அதனால்தான் அகீதாவுடைய ஆரம்ப பகுதியோடு உங்களுடைய உள்ளத்திலே பதிய வைத்தேன். நாளைக்கு என்ன நடக்கும் என்பதை யாராலும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் அதனை திட்டவட்டமாக அறிவிக்க முடியாது என்பதை முஸ்லிமுடைய அகீதாவாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களை ஆட்சி செய்யக்கூடிய, நீதம் செலுத்தக்கூடிய, நேர்மையாக நடக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களிலும் இருப்பார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களிலும் இருப்பார்கள். சில போது கலிமா சொன்ன முஸ்லிம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவன் மிகப்பெரிய அநியாயக்காரனாக இருக்கலாம், ஊழல் மோசடிக்கு அகப்பட்டவனாக இருக்கலாம், அல்லாஹ்வை நம்பாத ஒரு மாற்று மதத்தவர் நீளமாக செயல்படக்கூடியவராக இருக்கலாம், மக்களை நல்ல முறை வழிநடத்தக்கூடியவராக இருக்கலாம், அவரிடத்துல ஈமானிய அறிவு இல்லாவிட்டாலும், ஹிதாயத்தை அல்லாஹ் கொடுக்காவிட்டாலும் ஆட்சியிலே நீதம் செலுத்தலாம். அத்தகையவர்களை வரலாறு நதியிலும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். மக்காவிலே முஸ்லீம்கள் அநீதம் இழைக்கப்பட்ட போது ரசூலுல்லாஹ் அபிசீனியாவுக்கு அனுப்பினார்கள் சஹாபாக்களை. அங்கு யார் இருந்தது? நஜ்ஜாசி என்ற கிறிஸ்தவ மன்னர். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நஜ்ஜாசி நீதமான ஒருவர், நீங்கள் அங்கே போங்க என்று சொல்லி சஹாபாக்களை சிலரை அபிசீனியாவுக்கு அனுப்பின வரலாறை நாங்கள் காணுகிறோம். அவர் நீதம் செலுத்திய செய்திகளையும் நாங்கள் படித்திருக்கிறோம். எனவே அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீதம், ஒழுங்காக ஆட்சி செய்தல், மக்களை நிர்வகித்தல் என்பது எல்லா பகுதியினருக்கும் அல்லாஹ் தஆலா சில போது கொடுக்கலாம். அந்த ஆற்றலை அடைந்தவர்களாக இருக்கலாம். ஆனால் அன்பான சகோதரர்களே, அவர்கள் இவ்வாறுதான் நாங்கள் தெரிவு செய்கிறோம் என்பது எம்முடைய உரிமையை சார்ந்தது. இவர்தான் வருவார் என்பது
அல்லாஹ்வுடைய முடிவில் இருக்கக்கூடிய செய்தி. அதனால் தான் நான் ஆரம்பத்தில் ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினேன். குல் இல்லாஹும்ம மாலிகுல் முல்க் என்ற அந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ஒரு பிரார்த்தனையாகவே சொல்லித் தருகிறான். இது என் கைவசம் இருக்கக்கூடியது, உங்களுக்கு அதனை அல்லாஹ் தரவில்லை, நீங்கள் என்னிடம் கேளுங்கள். குல், நபிய மக்களுக்கு சொல்லுங்கள், அல்லாஹும்ம, இறைவா, அல்லாஹ்வுடன் துஆ கேட்க சொல்கிறான். யா அல்லாஹ் நீ கேட்க சொல்கிறான். மாலிகுல் முல்க், நீதான் யா அல்லாஹ் அரசர்களுக்கெல்லாம் அரசன் ரப்பே, முழு அதிகாரமும் உனக்குத்தான் இருக்கிறது. ஒரு நாளைக்கு 17 தடவைகள் நாங்கள் அந்த செய்தியை ஒப்புவிக்கிறோம் அல்லாஹ்விடம். மாலிக் யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியா அல்லாஹ், நீதான் மன்னன் யா அல்லாஹ். மாலிகுல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அந்த ரப்புல் ஆலமீன். துத்தில் முல்க மன் தஷா, யா அல்லாஹ் நீ நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பாய் ரப்பே. வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, நீ நாடியவர்களிடமிருந்து அதிகாரத்தை கலட்டி கொள்கிறாய் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், இது அல்லாஹ்வுடைய உரிமை. நாங்கள் விரட்டினோம், சில போது சொல்லுவார்கள், நான் விரட்டினேன், என்னுடைய முயற்சியால் அனுப்பினேன். அல்லாஹ்வுடைய ஏற்பாடுதான் அங்கு நடந்திருக்கிறது என்பதை இந்த குர்ஆன் வசனம் நமக்கு அடிப்படை அகீதாவை சொல்லி தருகிறது. மாலிகுல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பான். அந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்து காட்டினான், ஆட்சியை கொடுத்தான், மாலிக்குகளாக உலகத்திலே அல்லாஹ் ஆக்கினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நும்ரூத் மிகப்பெரிய அரசனாக இருந்தான். அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டார், அலம் தர இலல்லதி ஹாஜ்ஜ இப்ராஹிம் ஃபீ ரப்பிஹி அன் ஆதாஹு அல்லாஹுல் முல்க். நும்ரூதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய ஆட்சியை கொடுத்திருந்தான், பெரிய அரசனாக இருந்தான். அல்லாஹ்வை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோடு வாதாடினான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், ஏன ரப்பு யுஹ்யி வ யுமீத், ஏன ரப்பு ஹயாத்தாக்குவான் மௌத்தாக்குவான் என்று போது அவன் சொன்னான், நானும் ஹயாத்தாக்குவேன் மௌத்தாக்குவேன், நான் மாலிக் என்று சொன்னான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், ஏண்ட ரப்பு சூரியனை கிழக்கிலிருந்து மேற்குக்கு மறைய வைக்கிறான், உனக்கு ஏழுமாக இருந்தால் மறுபக்கத்துக்கு செய்து காட்டு என்றவுடன் வபுஹிதல்லதி கஃபர், ஏமாந்து வாயடைத்து போனான் என்றால் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே வாழ்ந்த ஃபிர்அவுன் அன ரப்புக்குமுல் அலா என்று சொன்னான், நான் தான் பெரிய ரப்புன்னு சொன்னான், என்னை தவிர வேறு ரப்பே இல்லை என்றான். அல்லாஹ் தஆலா முழு உலகத்துக்கும் ஒரு சான்றாக அல் குர்ஆனிலே அவன் அளிக்கப்பட்ட செய்தியை சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே ஆட்சிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அவன் தான் முடிவெடுக்கிறான். துத்தில் முல்க, அதிகாரத்தை அவன் தான் கொடுக்கிறான். அல்லாஹ் கலட்டி கொள்வதுடைய வசனத்தை பாவிக்கிறான் பாருங்க. என்பது எதுக்கு பாதிக்கப்படும் தெரியுமா? உயிரை கைப்பற்றுதல். சூரா அம்மையத்தை சாமலா சொல்லி காட்டேன். சூரா நாசியாத்ல உயிரை பிடுங்கி எடுக்கக்கூடிய வானவர்கள் மீது சத்தியமாக அந்த நஸ்ரை தான் வந்து பாதிக்கிறான். நாடியவர்களுக்கு ஆட்சியை லேசா கொடுப்பான், நாடியவர்களிடமிருந்து கேவலமாக அல்லாஹ் கலட்டி எடுப்பான். முழு உலகமும் காரி துப்பும் அளவுக்கு அல்லாஹ் கலட்டி எடுப்பான் என்று சொல்லி காட்டுகிறான் அல் குர்ஆனிலே. அல்லாஹ்வுடைய அதிகாரம் நாங்கள் உலகத்திலே அதனை நிதர்சனமாக பார்த்தோம். என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்று சொன்னவர்கள், வருடக்கணக்கிலே ஆட்சி செய்வதற்கு ஆசையோடு வந்தவர்கள், சில ஜனாதிபதிகள் வரும்போது என்ன சொன்னார்கள் தெரியுமா? 25 வருடங்களுக்கு அவரை உசுப்ப முடியாது என்றார்கள். 2 வருடத்தோடு விரட்டி அடிக்கப்பட்டார். பார்த்தோமா இல்லையா? நாடியவர்களிடம் அல்லாஹ் ஆட்சியை கலட்டி கொள்கிறான் என்பதை அல் குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. இமாம் இப்னு உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்துக்கு விளங்கப்படுத்தும் போது 2 செய்திகளை சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? துத்தில் முல்க் என்பதற்கு 2 விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒன்று, அல்லாஹ் தேர்தல் களத்தில் இறங்க வைத்து விரட்டி அடித்து விடுவான், எந்த அதிகாரத்தையும் கொடுக்காமல் விரட்டி விடுவான். இதுவும் அல்லாஹ்வுடைய கலட்டுதல் தான், ஆட்சியை கொடுக்காமல் இருப்பதுதான். இன்னும் ஒரு வகை என்ன தெரியுமா?
தேர்தல் அமோக வெற்றி அடைந்து எல்லோருக்கும் முன்னால ஜனாதிபதியாக, ஆட்சியாளராக, அதிகாரியாக வருவார். வந்து சாதிக்க முடியாமல் விரட்டி அடிக்கப்படுவார். தோத்தில் முல்க மந்தஷா வதன்சிஉல் முல்க மிம்மன் தஷாவுக்கு அவர்கள் விளங்கப்படுத்துகிறார்கள். ஒன்றோ கொடுக்காமலே விரட்டுவான், அல்லது கொடுத்த ஆசனத்தில் அமர வைத்து விரட்டுவான். நாங்கள் எங்களுடைய நாட்டிலே பார்த்தோம் அன்பார்ந்த சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பாருங்கள். தோத்தில் முல்க மந்தஷாவுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பாருங்கள். இதுதான் மாலிக்குல் முல்க். அரசர்களுக்கெல்லாம் அரசனுடைய அதிகாரம் இதுதான். அதே போல அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய நாவுகளில் இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் எவ்வாறானதாக இருக்க வேண்டும் என்பதற்கு அல்லாஹ் சொல்லித் தரக்கூடிய அளவுகோலை பாருங்கள். அல்லாஹு தஆலா தான் அரசாளர். அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் கொடுப்பான், நாடியவர்களை தான் அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை அல்லாஹ் இழிவுபடுத்துவான். எனக்கு அதிகாரம் கிடைத்து விட்டது, எனக்கு எதையும் செய்யலாம் என்று தற்பெருமை பேசியவர்கள் தூக்கி வீசப்பட்டார்கள். பொதுவாக எல்லா நிர்வாகங்களிலும், சங்கங்களிலும், ஊர்களிலும் யாரெல்லாம் பொறுப்புக்கு வந்து தற்பெருமை பேசினார்களோ, அதிகாரம் பேசினார்களோ, என்னை விட்டால் வேறு யார் என்று கதைத்தார்களோ, முகவரி இல்லாமல் போனார்கள். அந்த இடத்துக்கே வர முடியாமல் வீசப்பட்டார்கள். நம்முடைய வரலாறுகளை நாங்கள் காணுகின்றோம். அறிவாளிகள், சில போது குர்ஆன் சுன்னாவை உள்வாங்கியவர்கள் அல்லாஹ் விரட்டினான். அல்லாஹ் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான், நாடியவர்களை தூக்கி வீசி கேவலப்படுத்துவான். ஒரு ஹதீஸிலே ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவன் வீட்டுக்குள் இருந்தாலும் சரி. அல்லாஹு அக்பர். மக்களை இழிவாக கருதி என்னை விட்டால் வேறு யாரும் இல்லை என்ற மமதையோடு யார் வாழ்ந்தார்களோ அவர்கள் சமூகத்துக்கு வர தேவையில்லை, வீட்டுக்குள் இருப்பார்கள். அல்லாஹ் முழு உலகத்திலும் கேவலப்படுத்துவான். எத்தனையோ வரலாறுகளை பார்த்தோம். வீட்டுக்குள் போனவன் வர முடியாமல் தடுக்கப்பட்டான், சமூகத்துக்கு தலை காட்ட முடியாமல் அல்லாஹ் ஆக்கினான். இமாம் உஸைமீன் ரஹ்மஹுல்லாஹ் அவருடைய தஃசீர்ல இருக்கும் அழகான ஒரு விளக்கத்தை சொல்கிறார்கள். ஒருவன் கேவலப்படுத்துவதற்கு 2 காரணங்களை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ஒருவனை சமூகத்திலே கேவலப்படுத்துவதற்கு 2 காரணம். தேர்தல் மேடைகளில் அந்த 2ம் சர்வசாதாரணம். களிமா சொன்னவனும் பேசி திரிகிறான். அல்லாஹ் அந்த அறிஞர் சொல்லி காட்டுகிறார்கள், வதுஇஸ்ஸு மன் தஷா வதுஸில்லு மன் தஷாவுக்கு 2 காரணங்கள். ஒன்று, அய்யுஜிபல் இன்சானு பினஃப்ஸிஹி, ஒருவன் தற்பெருமை அடிப்பது. எனக்கு இது முடியும், அது முடியும், நான் இந்த குடும்பத்தை சார்ந்தவன், நான் இந்த பிரிவை சார்ந்தவன், என்னோடு இவர்கள் இருக்கிறார்கள், நான் இதை சாதிப்பேன் என்றெல்லாம் யாரு தற்பெருமை பேசினார்களோ அல்லாஹ் சமூகத்தில் கேவலப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். தன்னால் முடிந்ததை பேசக்கூடியவன், அல்லாஹ் கொடுத்த அதிகாரத்தை பயன்படுத்துபவன் வேறு. பெருமை அடித்து யார் திரிகிறார்களோ, தற்பெருமை பேசுகிறார்களோ அவர்களை அந்த சமூகத்தினூடாகவே அல்லாஹ் கேவலப்படுத்துவான். இன்னும் ஒன்றை சொன்னார்கள், யாரை அல்லாஹ் கேவலப்படுத்துவான் தெரியுமா? இன்னும் ஒரு மனிதன் சுப்ஹானல்லாஹ், தன்னால முடியாதவற்றை யாரு செய்ய முடியும் என்று வாக்களிக்கிறானோ அவன் கேவலப்படுத்தப்படுவான். அல்லாஹு அக்பர். சுப்ஹானல்லாஹ். நாட்டுடைய பொறுமதியும் தெரியாமல், நாட்டுடைய வருமானத்தையும் புரியாமல், நாட்டுடைய வளத்தையும் தெரியாமல், இவர்களுக்கு இதை கொடுப்பேன், அதை கொடுப்பேன், இப்படி செய்வேன் என்று யாரெல்லாம் முடியாதவைகளை வாக்களித்தாரோ அல்லாஹ் அவர்களை கேவலப்படுத்துவான். சுப்ஹானல்லாஹ். நாங்கள் வரலாறு நெடுகிலும் பார்த்திருக்கிறோம். தன்னுடைய லாபத்துக்காக வேண்டி இவைகளை எல்லாம் செய்வேன் என்று ஆட்சிக்கு வருகிறான், சொன்னவைகளை செய்யாததன் காரணமாக விரட்டப்படுகிறான், கேவலப்படுத்தப்படுகிறான், குடும்பத்தோடு அல்லாஹ் அவனை இழிவாக்குகிறான். அல்லாஹ்வுடைய கைவசம் தான் இருக்கிறது. யாருக்கு ஆட்சியை கொடுக்க வேண்டும்,
யாரிடமிருந்து கலட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீர்மானம். யாரை உயர்த்த வேண்டும், யாரை விரட்ட வேண்டும்? அல்லாஹ்வுடைய தீர்மானம். முழு ஊருமே ஒருவரை வரவேற்கிறது, முழு ஊருமே குமிந்திருக்கிறது. பார்வை சொல்லும் இவருதான் என்று சொல்லும். அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் அவர் விரட்டப்பட வேண்டியவராக இருந்தால் எந்த முடிவும் மாற்றம் கிடையாது. சுப்ஹானல்லாஹ். இதுதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. பியதிகல் கைர் வஹு அலா குல்லி ஷைஇன் இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். யா அல்லாஹ், நீ அனைத்து மீதும் ஆற்றல் உடையவன் ரப்பே என்று சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த குர்ஆன் வசனத்தில் நமக்கு அடிப்படை செய்தி நமக்கு சொல்லி காட்டுகிறார். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆட்சி அதிகாரம் என்பது அல்லாஹ்வுடைய கைவசம். தேர்தலை நாங்க ஒருவருக்கு வாக்களிக்கிறோம், எதிர்பார்க்கிறோம், இவர் இருப்பவர்களில் இவர் தான் பொருத்தமானவர் என்று நம்பிக்கை வைக்கிறோம், ஏற்றுக்கொள்கிறோம், ஆதரவு வைக்கிறோம். இவர் தான் வர வேண்டும் என்று அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்கிறோம். இவர் தான் வருவார் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வுடைய முடிவு வேண்டும். சுப்ஹானல்லாஹ். கலாகதரை நம்பிய நாம் வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் படைத்த ரஹ்மான் முடிவெடுத்து விட்டான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு முடிந்து விட்டது. யாரு வர வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானம் செய்து விட்டான். அது அல்லாஹ்வுடைய கைவசம். எமக்கு முயற்சி தான் செய்ய முடியும். அன்பான சகோதரர்களே, இதற்காக ஈமான இழந்த வார்த்தைகளை நாங்கள் பேசக்கூடாது என்பதை அல்லாஹ் நமக்கு அடிப்படையாக சொல்லித் தருகிறார். ஒவ்வொரு தொழுகையிலும் சலாம் கொடுத்தது நான் சொன்னேனே, அல்லாஹ் அகீதாவை அடிக்கடி ஞாபகப்படுத்துகிறான் என்று. சலாம் கொடுத்தவுடன் ஓதும் ஔராதில பாருங்க, அல்லாஹும்ம லா மானி அலிமா ஆதே வலா முஅதி அலிமா மனா. யா அல்லாஹ், நீ தடுத்தவர்களுக்கு கொடுக்க முடியாது, நீ கொடுத்தவர்களை தடுக்க முடியாது. இதை ஓதிட்டு போயிட்டு வெளியில சொல்கிறான், அடித்து சொல்வேன் இவருதான், நீங்க எதிர்பாருங்க இவருதான். அல்லாஹ் மலாமானி என்னத்துக்கு ஓதினோம்? சலாம் கொடுத்து என்னத்தை ஓதினோம்? ஓதிட்டு போயிட்டு சொல்றானே, அல்லாஹ்வுக்கு முரணாக, அகீதாவுக்கு முரணாக பேசுகிறானே. இவர் வராவிட்டால் நான் என்னுடைய காலை வெட்டுவேன் என்றான். இவர் வராவிட்டால் நான் ஊரை விட்டே போவேன் என்கிறான். ஏக சொத்தை எல்லாம் நான் நாசமாக்குவேன் என்கிறான். எதை செய்தாலும் இவரை கொண்டு வருவேன் என்று மாறாப்பு தட்டுகிறான். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இது அல்லாஹ்வுடைய கைவசம். எமக்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் தரவில்லை என்பதை நம்முடைய அடி மனதிலே நாங்கள் பதிய வைக்க வேண்டும். அல்லாஹ் இன்னும் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான், நீங்கள் ஒன்றை ஆதரவு வைப்பீர்கள். அடிப்படை அகீதா. அன்பான சகோதரர்களே, இது வெறுமனே பேசுவதற்கல்ல, உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள், ஒருவரை ஆதரவு வைப்பீர்கள், இவருக்கு தான் என்று வாழ்வீர்கள். சில போது அவருக்கு பின்னால் அடிமையாக ஓடுவீர்கள், அவருக்கு பின்னால் பிச்சை வாங்கும் அளவுக்கு இருப்பீர்கள். அவரால் உங்களுக்கு நாசம் தான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு அக்பர். நீங்கள் ஒருவரை விரும்பி ஆதரவு வைத்து அவருக்காகவே செலவழித்து தொழுகையையும் விட்டு ஜமாத்தையும் விட்டு அவருக்கு பின்னால் அலைவீர்கள், அவரால் உங்களுக்கு நாசம் இருக்கிறது, உங்களோட சமூகத்துக்கே கேவலம் இருக்கிறது. நீங்கள் ஒன்றை வெறுப்பீர்கள், ஒருவரை வெறுப்பீர்கள், வரக்கூடாது என்று விரும்புவீர்கள், வந்தாலே இஸ்லாம் முடிந்து என்று சொல்வீர்கள், பாங்கு சொல்ல கிடைக்காது என்று சொல்வீர்கள், ஜமாத்துக்கு வர முடியாது என்று சொல்வீர்கள், பர்தா போட முடியாமல் போகும் என்று சொல்வீர்கள். ஆனால் சில போது அவர் வந்தால் உங்களுக்கு நலவு ஏற்படும். அல்லாஹ் அக்பர். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய முடிவு இதுதான், அல்லாஹ்வுடைய அதிகாரம் இதுதான். அடித்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதரவு வைக்கலாம், துஆ கேட்கலாம், அல்லாஹ்வை மறந்து பேச வேண்டாம். இன்று கூட ஒரு சகோதரர் சொல்கிறார், ஒன்றும் நீங்க பயப்பட வேணாம், இவரு தான் வருவார். நான் இன்றைக்கு சொன்ன எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் சொன்ன ஜும்மாவில் வாங்க, நாங்க சொல்லி காட்டுறேன். இதுதான் அல்லாஹ்வுடைய முடிவு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இதுதான். என்ன சகோதரர்களே, அல்லாஹ்வை மீறி எங்களால் பேச முடியாது. இன்னும் ஒரு செய்தி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், குல்லா அகூலு லக்கும் இந்தி ஹஸாயினுல்லாஹ். நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், நபியே மக்களுக்கு சொல்லுங்க, என்னிடம் கூட அல்லாஹ்வுடைய மறைவானவைகள் தெரியாது,
நான் ஒரு மலக்கும் கிடையாது, நான் வகை வருவதை சொல்லக்கூடிய ஒரு மனிதன் என்று அல்லாஹ் நபிக்கு சொல்ல வைக்கிறார். சுப்ஹானல்லாஹ். ரஹ்மத்துல்லில் ஆலமீனுக்கு சமூகத்துக்கு சொல்கிறான், நான் மலக்கு கிடையாது, எனக்கு மறைமுகமான அறிவு கிடையாது, அத்தபிஉ இல்லா மா யூஹா, எனக்கு அல்லாஹ் சொல்வதை தவிர வேற ஒன்றும் தெரியாது என்று சமூகத்துக்கு சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ்வை மிஞ்சிய வார்த்தைகளை நம்முடைய சமூகம் பேசுகிறது. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே இந்த அகீதாவை நாங்கள் அடி மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். தேர்தல்களுக்கு எல்லா உரிமையும் நமக்கு இருக்கிறது, வாக்களிக்கும் உரிமை இருக்கிறது. அல்லாஹ்வை மீறி, விதியை மீறி பேசுவதற்கு எந்த அதிகாரமும் ஒரு முஸ்லிமுக்கு அல்லாஹ் தரவில்லை என்பதை அல் குர்ஆன் நமக்கு அடித்து சொல்லி காட்டுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த காலத்திலே இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய இன்னும் ஒரு அறிவுரை தான், எம்முடைய வார்த்தை பிரயோகங்கள், எம்முடைய செயல்பாடுகள் இஸ்லாம் தடுத்தவைகளை பற்றி நமக்கு பேசக்கூடாது. இஸ்லாம் தடுத்த எந்த ஒரு வார்த்தையும் எம்முடைய நாவினால் வரக்கூடாது. என்ற சாதாரண ஒரு மனிதனை ஒரு ஜனாதிபதியாக, ஒரு ஆட்சியாளராக அமர்த்துவதில் அவர் நலவு செய்வாரா கெடுதி செய்வாரா என்பது நமக்கு தெரியாது. அவரால் இஸ்லாமிய சமூகம் உயர்த்தப்படுமா தாழ்த்தப்படுமா என்பது கூட நமக்கு தெரியாது. அந்த சாதாரண ஒரு மனிதனுக்காக ஏன் நாம் சிறுக்குக்குள் போக வேண்டும்? ஏன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய பாவத்தை செய்ய வேண்டும்? இதனை இஸ்லாம் நமக்கு ஒரு அறிவுரையாக சொல்லி காட்டுகிறது. வைன் அஸாபக ஷைஉன், உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலைமை வந்தால், ஏதாவது ஒரு சம்பவம் ஏற்பட்டால், ஃபலா தகுல், நீங்கள் சொல்ல வேண்டாம், லவ் அன்னி ஃபஅல்து கதா கான கதா வ கதா, இப்படி செய்திருந்தால் என்ன மாதிரி ஆகிருக்குமே, இவருக்கு கொடுத்திருந்தால் இப்படி வந்திருக்குமே, தவறி விட்டோமே, இதை செய்து விட்டோமே என்ற வார்த்தைகளை ஒரு முஸ்லிம் பேசக்கூடாது. அது ஒரு சோதனையாக இருக்கலாம், ஒரு சம்பவமாக இருக்கலாம், சில போது தேர்தல் களமாக இருக்கலாம். நாங்கள் ஒருவரை தெரிவு செய்தோம், அவரால் கெடுதி நடைபெறுகிறது, அவரால் இஸ்லாத்துக்கு ஆபத்து ஏற்படுகிறது, இந்த வார்த்தையை ஒரு முஸ்லிம் பேசக்கூடாது. நாங்கள் இவருக்கு போடாமல் அவரை தெரிவு செய்து இருக்கலாமே, நான் சொன்னேனே இவருக்கு போடும்படி ஏன் நீங்கள் அதனை செய்யவில்லை, கதா வகதா, இன்னென்ன காரணங்களை பேசி ஒரு மூமினால் பேச முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கத்தர் அல்லாஹு மா ஷா, ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுகிறார்கள், கத்தர் அல்லாஹு மா ஷா, அல்லாஹ் நாடியதுதான் இந்த உலகத்தில் நடந்திருக்கிறது. உலக வரலாற்றிலே நாங்கள் பார்த்திருக்கிறோம், மிகப்பெரிய அநியாயக்காரன அல்லாஹ் ஆட்சியிலே அமர்த்தி முஸ்லீம்களை கண்ணியப்படுத்தியிருக்கிறான். முழு உலகமும் எதிர்பார்த்தது இவனால் இஸ்லாம் இல்லாமல் போகும் என்று, ஆனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருக்கிறான். நமக்கு தெரியும், அல் குர்ஆனுக்கு ஃபத்ஹ் கஸ்ர் வைத்தவர் யார் தெரியுமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். இன்று நாங்கள் குர்ஆனை ஓதுகிறோமாக இருந்தால் அந்த ஃபத்ஹ் கஸ்ர் இல்லாமல் நமக்கு குர்ஆன் ஓத முடியாது. அந்த ஏற்பாட்டை செய்தவர் யார் தெரியுமா? ஆலிம்களை கொலை செய்த கொலைக்காரர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப். சமூகத்திலேயே கொலைக்காரன், அநியாயக்காரன் என்று வர்ணிக்கப்பட்டவர். அல் குர்ஆனுக்கு ஃபத்ஹ் கஸ்ர் வைத்து குர்ஆன் ஓதக்கூடிய ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார். நடக்குதா இல்லையா? இந்த அரபியிலே ஒரு பேர் வேண்டுமாக இருந்தால், பிள்ளைக்கு பேர் வேண்டும், ஒரு பொருளை தேட வேண்டுமாக இருந்தால், அரபியிலே முஞ்சிதன் ஒரு புக் இருக்கிறது, டிக்ஷனரி இருக்கிறது. எல்லா அரபு சொற்களுக்கும் மொழிபெயர்ப்பை பார்க்கலாம். இதை தொகுத்தவர் யாரு தெரியுமா? யூத இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர். அல்லாஹு அக்பர். யாரை வைத்து அல்லாஹ் யாரை மதித்திருக்கிறார்? இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படி நடந்திருக்கலாமே, அப்படி நடந்திருக்கலாமே பேசுவதற்கு அல்லாஹ் எமக்கு உரிமையை தரவில்லை. இவ்வாறு நடந்திருந்தால், அவ்வாறு நடந்திருந்தால் பேசுவது இருக்கிறது, தஃப்தஹு அமல ஷைத்தான், ஷைத்தானுடைய வாசலை திறந்து விடுகிறது. அவன் லேசாக ஷிர்கின் பக்கம் போய் விடுவான். இதுக்கு ஆண்கள் பெண்களில் அநேகமானவர்கள் எம்முடைய கர்மம், எம்முடைய தலையெழுத்து, நாங்கள் இவருக்கு போட்டோமே என்று ஒருவன் பேசுவானாக இருந்தால், வாக்களித்ததன் பின்னால் ஷைத்தானுடைய வாசல் திறக்கப்படுகிறது. அல்லாஹ்வை மறந்து பேசுகிறான். ரசூலுல்லாஹ் நபியாக வந்த போது மக்கா காபிர்கள் சொன்னார்கள்,
அல் குர்ஆனிலே அல்லாஹ் அந்த செய்தியை சொல்லி காட்டுகின்றான். வகாலு லௌலா நஸ்ஸல ஹாதல் குர்ஆன அலா ரஜுலின் மினல் கர்யத்தைன். இந்த மக்கா மதீனாவில் இருக்கக்கூடிய அதீம் பெரிய கண்ணியவான்களுக்கு அல்லது பெரிய ஒரு கோடீஸ்வரனுக்கு இந்த குர்ஆன் இறக்கப்பட்டிருந்தால் எவ்வளவு நல்லதாக இருக்குமே என்று சிலர் பேசினார்கள். இந்த உம்மி மனிதனுக்கு தந்தை இல்லாத ஒரு அனாதைக்கு தானா அல்லாஹ் அல் குர்ஆனை இறக்க வேண்டும்? மக்கா முஷ்ரிக்குகள் பேசினார்கள். அல்லாஹ் என்ன பதில் சொன்னான் தெரியுமா? அஹும் யக்ஸிமூன ரஹ்மத ரப்பி, ரப்புடைய ரஹ்மத்தை இவர்கள் பங்கு போட பார்க்கிறார்களா? சுப்ஹானல்லாஹ், கடுமையான ஒரு வசனம். அல்லாஹ் முடிவெடுக்கிறான் யாரை தெரிவு செய்ய வேண்டும் என்று. நாங்கள் அல்லாஹ்வை மீறி பேசுகிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாங்க பங்கு வைக்க போகிறோம். இன்னைக்கு உலகத்துல சர்வசாதாரணமாக பேசுவார்கள். அல்லாஹ் எனவே தன் ஆணை தரமான இந்த அடையாளத்தை சொல்லி காட்டுகிறார். முடிவெடுப்பவன் அல்லாஹ், தீர்மானிப்பவன் அல்லாஹ். அல்லாஹ்வை மீறி உங்களால் பேச முடியாது. நாங்க இவருக்கு போட்டிருக்கலாமே என்ற என்ன பொருள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கு தெரிவு செய்ய தெரியாது. நாங்க ஒருவரை நினைச்சோம், அல்லாஹ் இன்னொருவரை போட்டிருக்கிறான் என்று அல்லாஹ்வை குறை கூறுவதாக அமையும். அல்லாஹ் முடிவெடுத்துட்டான். கத்தர் அல்லாஹு மா ஷாஅ, நாடியது நடந்து விட்டது அல்லாஹ்வுடைய நாட்டம் என்று நாங்கள் பொருந்திக் கொள்வதுதான் ஒரு மூமினுடைய அடையாளம் என்பதை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பான சகோதரர்களை, அதே போன்று அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே கைய வைக்கக்கூடிய இன்னும் ஒரு வசனம் என்ன தெரியுமா? இவர் வந்தால் எங்களை பாதுகாப்பார். சுப்ஹானல்லாஹ். சுபஹான மௌலூதுல இந்த முஹர்ரம் ரபியுல் அவ்வல் மாதத்துல என்னென்னலாம் சொல்லப்படுகிறதோ தேர்தல் களத்தில் அது சொல்லப்படுகிறது. விதவைகள் வாழ்வு கொடுக்கப்படுவார்கள், மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்கப்படும், ஏழைகளுக்கு இத்தனை ரூபாய்கள் கிடைக்கும், விவசாயிகளுக்கு இது கிடைக்கும் அது கிடைக்கும், நாடு முன்னேறும், இவர்களுடைய காலடியிலேதான் ஆட்சி இருக்கிறது. இந்த சிறுக்குடைய வசனங்கள் சர்வசாதாரணமாக பேசப்படுகிறது. சில போது சொல்வார்கள், இவர் உங்களை பாதுகாப்பார், உங்களுக்கு வாழ்வளிப்பார், உங்களை வாழ வைப்பார், உங்களை கோடீஸ்வரனாக்குவார். இவ்வளவு காலம் நாங்கள் யாரிடம் துஆ கேட்டோம்? இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் என்று யாரை அழைத்தோம்? இந்த ஒரு மாதத்துக்குள் அகீதா மாறிவிடுகிறது. நம்பிக்கை யாருள்ளவ போகிறது? இணை வைப்பாளர்களாக மாறக்கூடிய வசனங்கள், ஷிர்க்குடைய வார்த்தைகள். அல்லாஹ் நாடினால் இவரால் இது நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். யாருக்கு அடித்து சொல்ல முடியும்? அன்பான சகோதரர்களே, ஷிர்க் இல்லையா? இந்த வசனங்களை பாவிக்க கூடாது என்பதை அல் குர்ஆன் நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அதே போல அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தேர்தல் களங்கள் வந்துவிட்டால் வீணான செலவுகள் இந்த நம்முடைய முஸ்லிம்கள் சமூகத்திலும் பார்க்கிறோம். ஒருவரை நாங்கள் விரும்புவோமாக இருந்தால் கோடிக்கணக்கில் செலவழிக்க தயார், லட்சக்கணக்கில் பட்டாசு கொளுத்துவதற்கு தயார், பள்ளி வாசல்களில் வேலைகள், மதரசாக்களுடைய தேவைகள், அனாதைகளுடைய வேலைகள், படிப்பறிவற்றவர்கள், வசதி இல்லாதவர்கள், ஒரு மலசல கூடம் இல்லாத வசதி இல்லாதவர்கள் ஊரிலே இருக்கும் போது லட்சக்கணக்கிலே பட்டாசு கொளுத்துவார்கள். ஆடம்பரத்துக்காக வேண்டி என்னுடைய வேட்பாளர் வந்திருக்கிறார் என்பதற்காக எதையும் செய்ய தயார் என்றால் இஸ்லாத்துடைய எல்லையை மீறி விட்டார்கள், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளாகி விட்டார்கள். இன்னல் முபத்திரீன கானூ இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவன் ஷைத்தானுடைய கூட்டாளி என்கிறார் அல்லாஹ் ஜல் சுப்ஹானஹு வ தஆலா. அல் குர்ஆன் அடித்து சொல்கிறது, அவன் அல்லாஹ் ஷைத்தானுடைய கூட்டாளி. இந்த நிலைக்கு நாங்கள் ஆளாகிவிடக் கூடாது. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம், எம்முடைய உரிமைக்கு நாங்கள் பயன்படுத்துவோம். அல்லாஹுவை மீறி, கலா கதிரை மீறி எந்த ஒரு வார்த்தை பேசுவதற்கும் ஒரு முஸ்லிமுக்கு அதிகாரம் இல்லை என்பதை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. அத்தகைய உண்மை மூமின்களாக வாழ்வதற்கு எல்லாம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம்.